அனைவருக்கும் வணக்கம். திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு சினிமா மேடையில் தமிழ்தான் கன்னடத்திற்கு தாய்மொழி என்று சொல்ல போய் அது தொடர் பிரச்சனையாக இன்று மாறி நிற்பதை எல்லோரும் அறிவோம். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இது விவாதமாகிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மெல்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கமல் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அங்கே இருக்கிற நீதிபதியும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இதை இருதரப்பிலும் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதில் பிடிவாதம் காட்டக்கூடியவர்கள் ரெண்டு தரப்பாக இருக்கிறாங்க. கன்னட வெறியர்களும் கன்னட இந்த சங்கிகளும் ரெண்டு பேரும் இதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் இதை வாய்ப்பாக கொண்டு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு மோதலை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி திட்டமிடுறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு பிடிக்காது, அது ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக அவங்களுக்கு பிடிக்காது, அது ஆட்சியில் இருக்குது. அப்போ இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் மோதலை உருவாக்குவதற்கு இந்த கமல் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு கலவரத்தை மூட்டுறது தான் அவருடைய சதி திட்டமாகவும் அஜெண்டாவாகவும் இருக்குது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். என்ன சொல்லுவாங்கன்னா, மூட்டை பூச்சிக்காக வீட்டை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. அதனால நம்ம கமல் சாருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சார் உங்களுடைய தமிழ் பற்றாக இருக்கட்டும், நீங்கள் கன்னட மக்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பாக இருக்கட்டும், எவ்விதத்திலும் பாழ்பட்டதல்ல, அது மிகச் சரியானது. நீங்கள் அன்பின் பொருட்டு சொன்னது என்பது உண்மை, அது மனசாரத்தான் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதை ஏற்றுக்கிற இடத்துல மக்கள் பக்குவப்படலை. அப்படிப்பட்ட சமூகத்தில் வெறுப்பையும் வன்முறையும் தூவுறதுக்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சங்கிகள். அது மட்டும் இல்லை, இதில் அரசியல் அஜெண்டா இருக்கனால அவங்க விட்டுற மாட்டாங்க. இதற்கு நீதிபதி, அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியும் துணை போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்டால் என்ன என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். அப்போ இதை குற்றம் ஒப்புக்கொள்ள என்கிற வகையில் அவர் அதை வலியுறுத்திட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக திரு கமலஹாசன் அவர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த சங்கிகளினுடைய மாநில மக்களை மோதவிட வேண்டும் என்கிற சதித்திட்டத்திற்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. இந்த இடத்தில் கமல் அவர்களுடைய தன்மானத்தை அவர் ஒரு காம்ப்ரமைஸாக மக்களுக்காக செய்வதில் ஒரு தவறும் இல்லை. எனவே கமல் அவர்கள் இதில் மன்னிப்பு கோரலாம் என்பதுதான் நமது கருத்து. என்ன அப்படின்னா, நான் உண்மையிலேயே அந்த மனோபாவத்தை தான் அந்த கருத்தை சொல்லலை அப்படின்றத அவர் பல முறை சொல்லிட்டாரு. ரிட்டன் அஃபிடவிட்டாகவும் கோர்ட்டில் கொடுத்துட்டாரு. அதை நீதிபதியும் ஏற்றுக்கிட்டாரு. ஆனாலும் ஒரு ஃபார்மல் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். இவர்கள், இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் எல்லாரும் அதை தொடர்ந்து சிக்கலாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு. எனவே இந்த சூழ்நிலையை கணக்கில் கொண்டு நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு டிப்ளமசியாக, ராஜதந்திரமாக இரு மக்களுக்கு இடையில், இரு மாநில மக்களுக்கும் இடையில் பதட்டம் வரக்கூடாது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு ஒரு ஃபார்முலான மன்னிப்பை கேட்கலாம் என்பது நமது கருத்து. எனவே திரு கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த கருத்து போய் சேரும் என்று நம்புகிறோம். அவர் ஒரு பொறுப்பான முடிவை எடுத்து இதை